சரக்கு அடிக்காதீங்க, ஹெல்மெட் போடுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா S1000RR BMW ரெட் கலர்ல வந்து பைக் வந்திருக்கு. ஸோ அண்ணா வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோல வந்து காமிச்சிருப்போம். எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு பைக் வந்து எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆசை இருக்கும், இல்லை கனவு இருக்கு, இல்லை ரொம்ப நாள் வந்து எய்ம் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இவர் இந்த பைக் எடுக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபேஷன் தான். பேசன் ஓகேங்கண்ணா. என்னென்ன பைக் யூஸ் பண்ணியிருக்கீங்க? G800 ஓட்டியிருக்கேன். ஓகேண்ணா. 10R ஓட்டியிருக்கேன். வச்சிருந்திருக்கீங்க? ஓனாவே வச்சிருந்தேன். ஓகேண்ணா. Yamaha ட்வின் சிலிண்டர் ஓட்டியிருக்கேன். ஓகேண்ணா. அதுவும் வச்சிருந்தேன் நான். ஓகே. இந்த பைக் எஸ்பெஷலி நீங்க எடுக்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒன்று, ரொம்ப நாள் S1000RR எடுக்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்டு எடுத்தீங்களா, இல்லை இதுக்கு பின்னாடி ஏதோ ஸ்டோரி இருக்குங்களா? அந்த ஸ்டோரி சொல்லுங்க. ஸ்டோரி ஒன்றும் இல்லை, அப்டேட் தான். 10R ஓட்டிட்டு இருந்தேன், அப்புறம் இதுக்கு வந்திருக்கேன். இனி இது ஓட்டிட்டா வேலைக்கு போவேன் நான். ஓகே, எல்லாமே ஃபேஷன் தான். இது அழகா இருக்கும், அது மெயின் ரீசனு. பவர் நல்லா இருக்கும். ஓகே ஓகேங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் வந்து கம்பேர் பண்ணும்போது இவரோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்ப நிறைய இருக்குது. அதனால இவர்கிட்ட ஒரு சின்ன டிப்ஸு, எல்லாரும் வந்து பைக் ஓட்டும் போது இதை கடைப்பிடிங்க அப்படின்னா மெயினாக ஒரு 2 டிப்ஸ். மெயினாக சரக்கு அடிக்காதீங்க, ஹெல்மெட் போடுங்க. இது ஆர்டினரியாக வண்டிக்கு போதும். சூப்பர் பைக்னா ரைடிங் கீர்ஸ், ஃபுல் ரைடிங் கீர்ஸ் ஓட்டுங்க. ஷூ போடுங்க, க்ளவுஸ் போடுங்க. ஓகே. நல்ல ஹெல்மெட்டாக குவாலிட்டியாக போடுங்க. ஓகேங்க, கண்டிப்பாண்ணா. ஓகே. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.